all, good evening. நம்ம இன்னைக்கு ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்சஸ்ஃபுல் கரியர்ல சொல்லப்பட்டிருக்கிற vocabulary செக்ஷனும் கிராமர்ல சொல்லப்பட்டிருக்கிற அட்ஜெக்டிவ்ங்கிறத பார்க்க போறோம். இது வந்து பேஜ் 42-43ல இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வேர்ட்ஸ் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 43rd பேஜ்ல காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிராமர் போர்ஷனான அட்ஜெக்டிவ்ஸ் பேஜ் 47-48 நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இந்த பேஜஸ்ல இந்த vocabularyயும் கிராமர் செக்ஷனும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இது என்ன ஃப்ளார், ஒன்னாந்தா ஃப்ளார் அப்படின்னு சொல்றோம், நிறையாந்தா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது சிங்குலர்ல சொல்றத ஃப்ளவர்னு சொல்றோம், ப்ளூரலா சொல்றத ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். கரெக்டா? இப்போ இது ஒரு மரம், ஒரே இடத்துல நிறைய மரம். அப்படின்னா என்ன சொல்றோம்? ட்ரீஸ். இது இதோட ப்ளூரல் ஃபார்ம். கரெக்டா? ஃப்ளவர்ஸ், ட்ரீ, ப்ளூரல் இருக்கிறத ட்ரீஸ். இப்ப நம்ம இன்னைக்கு செக்ஷன்ல பார்க்க போற கிராமர்ல எப்படி ஒரு சிங்குலர் டு ப்ளூரல் ஃபார்ம், ஒரு சில நவுனுக்கு எப்படி அது ப்ளூரல் ஃபார்மா மாறுறத, எப்படி அது வேர்டிங்ஸ் வந்து மாறுது, ப்ளூரல் ஃபார்ம்ல அது எப்படி சொல்லப்படுறதுங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சிங்குலர் ப்ளூரலுக்கு நான் இப்ப காமிச்சது. இப்ப சிங்குலர்ல வந்து இருக்கிறத எப்படி இருக்கு, ப்ளூரல் இருக்கிறத எப்படி சொல்லப்படுது. சில நவுன்ஸ் ப்ளூரல்ல எழுதப்படுறத plural. Some nouns become plural when we change the vowels. இந்த சிங்குலர்ல இருக்கிற ஒரு லெட்டர், அந்த வவல் லெட்டர் வந்து ப்ளூரல்ல வந்து எப்படி மாத்தப்படுறது, என்ன வவல் லெட்டர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மேன், டீத் அப்படின்னு மாறுது. கூஸ், இது வந்து என்னவா மாறுது? கீஸ், GEESE. மேன் எப்படி வந்து மென் ஆதோ அதே போல விமென் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கைண்ட் நம்ம இப்ப பார்த்தது.
noun become plural when we change the vowels. இந்த noun வந்து plural-ஆ மாறத vowel வந்து change ஆகுது அப்படிங்கிற சில உதாரணங்களை நம்ம இப்போ பார்த்தோம். when we change the vowels in plural form. நான் ஒரு few seconds wait பண்றேன். women, women. சரியா? ஓகே. சிங்குலர்ல வந்து இஸ் இருக்கு, ப்ளூரல்ல மாறத எஸ் இ எஸ் யாது. அதுல என்னெல்லாம் வார்த்தைகள்? இப்ப ஹைபோதசிஸ் அப்படின்னா ஹைபோதசிஸ் அப்படின்னு ஆகும். இதெல்லாம் நமக்கு இந்த வார்த்தைகள் உபயோகிக்க அது எப்படி வந்து என்ன மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ல யூஸ் பண்றோங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒயாசிஸ் அப்படின்னா oasis, oasis, OASES is a plural form of oasis. basis அப்படி இருக்கா, basis வார்த்தை plural-ஆ இருக்க basis es ஃபார்மா plural-ல மாறிடுது. axis அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர்ல ப்ளூரலா மாறத access, AXES. இது சிங்குலர், இது ப்ளூரல் ஃபார்ம். இஸ்ஸன் முடிகிற வார்த்தை ப்ளூரல்ல எஸ் என்ன மாதிரி வேர்ட்ஸுக்கு மாறுது அப்படின்னு பாக்குறோம். hypothesis becomes hypothesis, oasis becomes oasis, basis வந்து basis அப்படின்னு மாறிடும். axis becomes access. ஓகே, அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். I. இது சிங்குலர், இங்க ப்ளூரலா மாறுதா ஐல முடியுது. என்ன வார்த்தைகள்? நியூக்ளியஸ், நியூக்ளியை, alumnus, alumni. நம்ம டெக்ஸ்ட் புக்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஃபங்கஸ்ங்கிற வார்த்தை ஃபங்கை, US forms I in plural. US becomes I in plural. Syllabus, syllabi. Syllabi or syllabi. Okay. சிங்குலர்ல இருக்கிற இந்த US வேர்ட் ஐல வந்து மாறிடுது ப்ளூரலா நம்ம சொல்றத. என்னென்ன வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி மாறுதுங்கிறதான் நம்ம இப்ப பார்த்தோம்.
by அப்படின்னு முடியுது. அது வந்து ஏ அப்படிங்கிறது தான் ப்ளூரலா மாறுது. என்னென்ன வார்த்தைகளுக்கு மாறுது? மெமராண்டம், இந்த வார்த்தை சிங்குலரா இருக்கிறது மெமராண்டா. Dactum, it becomes data in or data in its plural form. Bacterium becomes bacteria. Medium becomes media. Curriculum, it becomes curricula in its plural form. Curriculum. curriculum. ஏன்னு தவறுதலா முன்னாடி எழுதிட்டேன். சோ இதெல்லாம் சிங்குலர் வேர்ட்ஸ் ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது அதோட ப்ளூரல் வேர்டா மாறத எப்படி மாறின்னு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்டோட இன்னொரு வேர்டு இருக்கு, அது ஹைஃபனேட்டடா நடுவுல ஒரு ஹைஃபன் போட்டு இருக்கா, அப்ப வந்து அது ப்ளூரலா மாறுறத எப்படி மாறுது? ஒரு வேர்ட் அதுக்கு துணை சொல் வந்து ஹைஃபன் போட்டு இன்னொரு வேர்டு இருக்கு, பாசர் பை. இப்ப இத ப்ளூரல் ஃபார்மா மாறுறத இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு பக்கத்துல எஸ் ஆட் பண்றோம், பாசர்ஸ் பை. brother-in-law, இதான் hyphenated word அப்படின்னு சொல்லுவாங்க. hyphenated word. brothers-in-law, runner up அப்படிங்கிற வார்த்தை தான் plural formல வரத hyphenated word. plural formல வரத எஸ் ஆட் பண்ணப்படுறது இந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட, அப்புறம் passers by அப்படின்னு மாறுது. brother-in-law, it becomes brothers-in-law. ஓகே, சில வேர்ட்ஸ் சிங்குலர்ல இருக்கிறதே தான் ப்ளூரல்லையும் இருக்கும், அதோட ஃபார்ம் வந்து வேறுபடாது, மாறாது, அதே வேர்டா தான் இருக்கும். அதெல்லாம் என்ன வேர்ட்ஸ்? டியர், இதுலயும் அதேதான். ஃபிஷ் தான் சொல்லுவோம். ஹேர், இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்முமே இதேதான், வேற எதுவும் மாறாது. furniture, this also becomes furniture in its plural form. plural formலயும் furniture வந்து furniture தான் சொல்லுவோம். luggage, மூட்டை அப்படின்னு luggage. இதெல்லாம் தான் வேர்ட்ஸ். சிங்குலர்லயும் இதே என்ன வார்த்தை உபயோகிக்கணும், ப்ளூரல்லையும் அதே வார்த்தை தான் சொல்லப்படுறது. டியர், ஃபிஷ், ஹேர், ஃபர்னிச்சர், லக்கேஜ், இந்த வேர்ட்லாம் தான். ஓகே, ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல எப்படி சொல்லப்படுறோங்கிறத உபயோகிக்க உபயோகிக்க நமக்கே நல்லா தெரிஞ்சிடும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
Compound words are formed when two or more words put together to form a new word with a new meaning. ரெண்டு தனித்தனி சொல், அதை ரெண்டுத்தையும் அது வந்து மீனிங்கா பாக்குறது, அதோட பாக்குறத அர்த்தம் வந்து வெவ்வேறையா இருக்கு. அது வந்து சேர்க்கறத இட் ஃபார்ம்ஸ் அ நியூ மீனிங். அது ரெண்டும் வார்த்தையும் சேர்க்கறத புது மீனிங்கா கொடுக்கறது. அது வந்து 3 கேசஸ்ல நம்ம பார்ப்போம். நவுன் பிளஸ் நவுன், அந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஒரு நவுன் இன்னொரு நவுனா இருந்ததுன்னா அது ரெண்டும் இணையறத எப்படி மாறுது, எப்படி ஒரு வேர்டா ஃபார்ம் ஆகுது. ஒரு ஜெரண்ட் பிளஸ் வேர்ப், ஒரு நவுன் பிளஸ் வேர்ப், ஒரு நவுன் பிளஸ் நவுன், இது மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். மில்க் பிளஸ் மேன். ஃபர்ஸ்ட் நம்ம நவுன் பிளஸ் நவுன் பார்த்துட்டு இருக்கோம். நான் இதை இரேஸ் பண்றேன், இங்க ஸ்பேஸ் இல்லாதனால. மில்க் மேன், மில்க்குங்கிறது ஒரு தனி வேர்ட், மேன் இது தனித்தனியா பாக்குறது வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கறது. பால்காரன் அப்படிதானே இதோட அர்த்தம் சேர்ந்து வந்தா. சோ டூ வேர்ட்ஸ் ஆர் புட் டுகெதர் டு ஃபார்ம் அ நியூ வேர்ட். டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், இது ரெண்டத்தையும் இணைந்து சேர்ந்து சொல்றத ஒரு புது வேர்டா ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு தனி மீனிங்க கொடுக்கறது. இப்போ வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் பிளஸ் ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். ஷிப்னா கப்பல், ஃப்ரெண்ட்னா நம்மளோட நண்பன். அதை நம்ம தனியா பாக்குறத மீனிங் வெவ்வேறையா இருக்கு. சேர்ந்து சொல்றத இட் கிவ்ஸ் நியூ மீனிங், அதுக்குன்னு உள்ள அர்த்தத்தை கொடுக்கறது. அது டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கிறத வந்து இணைச்சு ஒரு மீனிங்கா கொடுக்கறது, அதுவும் ஒரு புது மீனிங்கா கொடுக்கறது. ஹெட்டேக், ஹெட் பிளஸ் ஏக், ஹெட்டேக் வேண்டாம். கிளாஸ்மேட், இந்த மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 43ல நவுன் பிளஸ் நவுன்ல நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹெட் மாஸ்டர், ஹெட் பிளஸ் மாஸ்டர். கீபோர்ட், செல்போன், செல் ஒரு தனி நவுன், போனுங்கிறது ஒரு தனி நவுன். அது காம்பவுண்ட் வேர்டா இருக்க ஒரு இட் கிவ்ஸ் அஸ் a new meaning. eyesight, homework, home and work put together becomes homework. ஹோம்ங்கிற வார்த்தையும் ஒர்க்குங்கிற வார்த்தையும் இணைக்கிறத homework வந்து ஒரு தனி மீனிங்க கொடுக்கறது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நவுன் பிளஸ் நவுன் காம்பவுண்ட் வேர்ட்ஸா எப்படி வந்து மாறுது, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஜெரண்ட் பிளஸ் நவுன். ஜெரண்ட் அப்படின்னா இட் இஸ் a noun made from a verb adding ing, ஒரு வேர்போட ing ஃபார்ம். செகண்ட் கேட்டகரி நம்ம வந்து பார்க்க போறது ஜெரண்ட், GERUNE plus noun. ing ஃபார்ம் ஒரு வேர்போட சேர்க்கப்பட்டு அப்புறம் ஒரு நவுனோட ஆட் பண்றத எப்படி அது காம்பவுண்ட் வேர்டா வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்விம்னா நீஞ்சிருது, இதோட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்றோம். இந்த வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மை ஆட் பண்றத அதை தான் ஜெரண்ட் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் நவுன், இட் பிகம்ஸ் ஸ்விம்மிங் பூல். ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப் பிளஸ் அ நவுன் becomes compound word as swimming pool. ing form of a verb swim ஓட ing சேர்க்கிறோம், அதுதான் gerund, swimming. noun தான் இங்க pool. so put together it is swimming pool. வேற என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? visiting card,
டிரைவிங் ஸ்கூல், இங்க இந்த டிரைவிங்லாம் சொல்லி கொடுப்பாங்களோ, இந்த கார் டிரைவிங், ஸ்கூட்டர் டிரைவிங். டிரைவ்னா ஓட்டுறது, அதோட இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கறது இது ஜெராண்ட் வேர்டா ஆகுது. ஸ்கூல் இதோட ரெண்டு வார்த்தையும் இணைக்கிறத காம்பவுண்ட் வேர்டா டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு மாறுது. நம்ம டெக்ஸ்ட் புக்ல இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைனிங் ஹால், வாஷிங் மிஷின், வெயிட்டிங் ஹால், டிரைவிங் வாக்கிங் ஸ்டிக், டிராயிங் ரூம், பேக்கிங் சோடா. இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். விசிட்டிங் கார்டு, டிரைவிங் ஸ்கூல், ஸ்லீப்பிங் ரூம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, the next one, third form, noun plus ஒரு verb காம்பவுண்ட் வேர்டா இருக்கிறத எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். ஸ்னோ பிளஸ் ஃபால், ஸ்னோஃபால். ஒரு நவுன் வார்த்தை, ஒரு verb, ஒரு இன்னொரு வார்த்தை, அதை இணைக்கிறத காம்பவுண்ட் வேர்டா we say it as snowfall. வேற என்ன சொல்லலாம்? பஸ் பிளஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப். எர்த் குவேக், நிலநடுக்கம். எர்த் இது வந்து ஒரு நவுன், குவேக் நடுக்கம், ஸோ நிலநடுக்கம் காம்பவுண்ட் வேர்டா வருது. ஸோ இது வந்து நவுன் பிளஸ் வேர்ப் காம்பினேஷன் காம்பவுண்ட் வேர்ட்ல. டைப்ரைட், டங் ஸ்லிப், இதெல்லாம் மற்ற எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள். ஓகேயா? vocabulary section சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்த்தோம். அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 3 ஃபார்மேட்ஸ்ல பார்த்தோம். நவுன் பிளஸ் நவுனா ஒரு இருக்கிறத காம்பவுண்ட் வேர்டா எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். ஜெரண்ட் ஒரு நவுன் காம்பவுண்ட் வேர்டா இருந்தா எப்படி பார்த்தோம். அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப் பிளஸ் நவுன் காம்பவுண்ட் வேர்ட், அதாவது எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். டைனிங் ஹால் அந்த எக்ஸாம்பிள். இல்லாட்டி விசிட்டிங் கார்டு, ஐஎன்ஜி ஃபார்ம் ஆடட் டு விசிட், விசிட்டிங் கார்டு அப்படின்னு காம்பவுண்ட் வேர்டா மாறுது. இப்போ லாஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது நவுன் பிளஸ் வேர்ப். இது காம்பவுண்ட் வேர்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதே பாடத்துல ஹாபி டர்ன்ஸ் அவுட் இன்டு அ சக்சஸ்ஃபுல் கரியர்ல கிராமர் செக்ஷன்ல அட்ஜெக்டிவ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா போல adjectives it is also one of the part of speech, one part of speech, one of the forms of 8 part of speech. இந்த 8 part of speech நம்ம பார்த்துட்டே வரதுல இது வந்து ஒரு ரகம், one of its kind, one part. ஓகே, இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன சொல்றது? It describes or modifies a noun. It describes a noun. நவுனை பத்தி விவரிச்சு சொல்லும் இந்த வார்த்தை. அந்த நவுனை பத்தி என்ன, எப்படி இருக்கு, எப்படி சொல்லப்படுறது, அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம பார்ப்போம். இதோட கைண்ட்ஸ பார்க்கலாம், கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். adjectives of quality, அதோட நேச்சர் இல்லாட்டி quality of it shows the kind or quality of a person or thing.
அதோட குணத்தை விவரிக்கிற ஒரு வார்த்தையாவோ இல்லாட்டி ஒரு நபரோட குணம் இல்லாட்டி ஒரு பொருள் அதோட தன்மை குவாலிட்டிய சொல்றதுக்கான உபயோகிக்கிற வார்த்தை எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா பார்க்கலாம். He was very quick to school. The quickங்கிறது ஒரு attribution. இது வந்து இங்க ஒரு குவாலிட்டி, எப்படி வேகமா போனா. சோ இந்த கொஸ்டின் வந்து என்ன மாதிரி, ஆஃப் வாட் கைண்ட்ங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறது. ஆஃப் வாட் கைண்ட், என்ன விதமான, எந்த மாதிரி, எப்படி போனான் ஸ்கூலுக்கு, குவிக்லி, he went quick to, he was very quick to school அப்படி சொல்றோமா. The star looks very small. எப்படி இருக்கு அந்த ஸ்டார் பாக்குறதுக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த ஸ்டாரை பத்தி டிஸ்கிரைப் பண்றது இந்த வார்த்தை ஸ்மால்ங்கிறது. இதே போலதான் எக்ஸாம்பிள்ஸ். கொல்கட்டா இஸ் அ லார்ஜ் சிட்டி. எந்த மாதிரி இருக்கு அந்த சிட்டி கொல்கட்டாங்கிறது, இட் இஸ் அ லார்ஜ் சிட்டி. லார்ஜ்ங்கிற வார்த்தை இட் இஸ் அ குவாலிட்டி. கரெக்டா, எப்படி அந்த சிட்டி இருக்குங்கிறது சொல்றதுக்கான வார்த்தை அந்த லார்ஜ். he is an honest man. அவன் வந்து ஒரு நேர்மையான மனிதன். நேர்மை அது வந்து அந்த மனிதனோட ஒரு குணாதிசயத்தை வந்து சொல்லப்படுறது இல்லையா. சோ அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டிஸ்ல இந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகே, இது வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கேள்விக்கான பதில வந்து ஆன்சர் கொடுக்கும். ஆஃப் வாட் கைண்ட், என்ன மாதிரியான. சோ அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி இல்ல பார்க்கப்படுறது. Quantity. It describes quantity of something. Adjectives of quantity என்ன மாதிரியான கேள்விக்கான how much, எவ்வளவு, எந்த மாதிரியான அப்படிங்கிற கேள்விக்கு குவாலிட்டிங்கிற இது பதில் சொல்லுவோம். adjectives of quality எத்தனை, எவ்வளவு அப்படிங்கிற கேள்விக்கு adjectives of quantity பதில் சொல்லும். describes quantity of something. இது வந்து எக்ஸாக்ட் நம்பரை வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வந்து இது சொல்லாது. குவான்டிட்டி ஆஃப் சம்திங் சொல்றோமே தவிர அதோட குவான்டிட்டியோட மெஷர்மெண்ட் எக்ஸாக்டா என்ன நம்பர், இட் டஸ் நாட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில இத எப்படி நம்ம சொல்லலாம், இது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டை சொல்லும். ஒரு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ்ல அது சொல்லாது. இப்ப உதாரணத்துக்கு பார்க்கணும்னா she has little money in the bank. கொஞ்சம் அளவுதான் பணம் இருக்கு பேங்க்ல, வங்கியில. லிட்டில் எவ்வளவு, how much. இந்த லிட்டில்ங்கிறதுக்கு எவ்வளவுங்கிற அந்த எக்ஸாக்ட் அமௌண்டா நமக்கு தெரியல. கரெக்டா, it does not provide information about it in exact numbers. துல்லியமான ஒரு இது வந்து கொடுக்காது. லிட்டில் இது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இல்லையா.
எண்ணிக்கை கொடுக்கப்படல. ஐ ஏட் சம் ரைஸ், இந்த எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன், அதுக்காக நம்ம என்ன முடியுமா எவ்வளவு சாதம் சாப்பிட்டேன் அப்படிங்கறத? இல்ல இல்லையா? he ate many apples, நிறைய ஆப்பிள் சாப்பிட்டான். she bought some fruits from the market. much time is wasted by him. இதுல வந்து எதுவுமே எவ்வளவு அந்த எண்ணிக்கை வந்து துல்லியமா சொல்லப்படல. ஹவு மச்ங்கிறதுக்கான கேள்விக்கு பதில் சொல்லப்படுறதே தவிர it does not provide information in exact numbers. அதுதான் adjectives of quantityல நம்ம பார்த்தோம். she is very hungry. எவ்வளவு பசியா இருக்கு, ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரொம்பங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் adjectives of quantity நம்ம பார்க்கிறது. சரியா? அடுத்தது adjectives of number. adjectives of number. இது வந்து it shows how many person or things are meant. இல்லாட்டி என்ன ஆர்டர்ல இருக்கு, in what order. a person or thing stands. உதாரணங்களா பார்க்கறது, there is one piece of cake left. ஒரே ஒரு கேக் தான் மிச்சம் இருக்கு. சோ இந்த ஒன்னுங்கிற நம்பர் எண்ணிக்கையை குறிக்கிறது. கரெக்டா? எவ்வளவு பீஸ் ஆஃப் கேக்ங்கிறது ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஐ ஏட் சம் ரைஸ் அந்த எக்ஸாம்பிளுக்கும் இந்த உதாரணத்துக்கும் நம்ம பார்ப்போம். இந்த சம்ங்கிறதுக்கான இதை வந்து அதுவும் ஒரு குவான்டிட்டியை தான் குறிக்கிறது. ஆனா எவ்வளோங்கிறதுக்கான பதில வந்து இதுல சொல்லப்படலை. கரெக்டா? எக்ஸாக்ட் மெஷர்மெண்டா நமக்கு தெரியல, இதுல நமக்கு அது தெரியுது. each hand has 5 fingers அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம கை விரல் வந்து இவ்வளவு இருக்கு, 5 தான் இருக்கு. சோ the number is 5. okay, there are several mistakes in your exercise. நிறைய மிஸ்டேக் இருக்கு. இந்த செவரல்ங்கிற வார்த்தையுமே இங்க நிறையங்கிற இதுதான் குறிக்கிறது. ஆனா நம்ம இதை பார்க்க போனோம்னா இதை நம்ம எண்ணிடலாம். அதுல வந்து நம்ம எண்ண முடியாது. அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு நம்ம அதுல பாக்குறத the possibility of getting counted is very less. இதுல வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். தோ நம்ம வார்த்தை வந்து several mistakes அப்படின்னு சொன்னாலும் நம்மளால அதை எண்ண முடியும். so there are several mistakes in your exercise அப்படிங்கிற உதாரணத்தை நம்ம டெக்ஸ்ட் புக்ல பாக்குறோம். வேற என்ன சொல்லலாம்? she ordered 50 paper cups from the supermarket. எண்ணிக்கை 50 பேப்பர் கப்ஸ், 50 பேப்பர் கப் வந்து அவ மார்க்கெட்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கினா. சோ இட் சேஸ் த நம்பர், எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு வந்து இதுல தெரிவிக்கப்படுறது. சோ திஸ் இஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். ஓகே, இன்னும் ரெண்டு தான் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்டராகேட்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே it points out whom you are speaking out. demonstrative என்னெல்லாம் அந்த கேள்வி? this, that, these, those, இந்த வார்த்தைகள்லாம் உபயோகிக்கப்பட்டிருக்கும். this house is very small. இந்த வீடு ரொம்ப சிறிதாக உள்ள, சின்னதாக இருக்கு. சோ திஸ்ங்கிற வார்த்தை இது வந்து பாயிண்ட் அவுட் பண்றது இல்லையா? திஸ் ஹவுஸ் இஸ், இந்த வீடு குறிப்பா சொல்றது. these mangoes are very tasty.
இந்த மாம்பழங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கு. these. those buildings are very tall. அந்த பில்டிங், அந்த கட்டடங்கள் உயரமாக இருக்கின்றன. those buildings are very tall. that dress looks good. அந்த dress நல்லா இருக்கே. இந்த dress, அந்த dress. so that dress looks good. so இதுதான் demonstrative adjectives. it points out which noun or pronoun you are speaking about. இந்த வீடு சின்னதாக இருக்கு, இந்த வீடு. so it says which noun or pronoun you are speaking about. இதுதான் demonstrative adjectives. interrogative adjectives எல்லாமே ஒரு கொஸ்டினை வந்து போஸ் பண்ணும். இந்த நவுனோடையோ இல்லாட்டி ப்ரோனவுன் பக்கத்துல ஒரு கொஸ்டினா போஸ் பண்ணும். எந்த வழியா போலாம்? okay, which way shall we go? which is your favorite game? which, what, whose. it poses a question. சொன்னேன் they need a noun or pronoun by their side. இதுக்கு பக்கத்துல ஒரு noun தேவைப்படுது. which is your favorite book? நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, what manner of man is he? what. whose books are these? யாரோட புத்தகங்கள் இதெல்லாம்? so which, what, whose. கேள்வி கேட்கப்படுற இதெல்லாம் interrogative adjectives யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம இங்க பார்த்திருக்கோம். சோ இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? சிங்குலர், ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ்ங்கிற கிராமர் பகுதியை நம்ம பார்த்தோம். இதுல யாருக்கும் ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இதோட இந்த செஷனை நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்கலாம் நம்ம சாப்டர்ஸ்ல இருக்கிறதுல. நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.